கேரளா லாட்ரி கேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபுல் வினிங்கே நம்ம வந்து எடுத்திருக்கோம். 197 அப்பையும் நம்ம வந்து 19, 17 எடுத்தோம். ஒரு ஃபுல் வினிங் எடுத்தோம் 17. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 நம்பருமே நமக்கு வந்து சூப்பரான ஒரு வினிங்ஸ் இருக்குது. வாங்க நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயினாக கொடுத்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1, 4 கொடுத்தேன். ரொம்ப மார்க் பண்ணி நம்பர்ஸ் கொடுத்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1ஆம் நம்பர் முக்கியமாக 4ஆம் நம்பர் மெயினாக கொடுத்தேன். இந்த 2ஆம் நம்பர் நான் மார்க் பண்ணி கொடுத்தேன். 3 நம்பர் தான் நான் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன். ஓகேவா, 3 நம்பர் தான் மார்க் பண்ணி கொடுத்தேன். 3 நம்பருமே நீங்கள் வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நீங்கள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 241 நான் மார்க் பண்ணி கொடுத்தேன். 3 நம்பருமே பாஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் கொடுத்தோம். ஏன்னா 3ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் நான் எடுத்து சொல்லியிருப்பேன். ஏன்னா 3ஆம் நம்பர் எனக்கு கணிப்பில் கொஞ்சம் கம்மியாக தான் வந்துச்சு. ஏன்னா முக்கியமான எனக்கு வரக்கூடிய நம்பர்ஸ் மட்டும் தான் நான் கொடுத்துருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 241 ஓகேவா, 241. இதில் நமக்கு ஏசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் 21 வந்து நமக்கு பாஸ் ஆகிருக்கு. 41 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிசியில் பாஸ் ஆகிருக்கு. ஏபிக்கு பார்த்தீங்கன்னா 24 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு ஃபுல் வினிங்கே நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கான கசிங்க பார்க்கலாம். பார்க்குற முடியும் நம்ம சேனலை மறக்காமல் லைக்கை பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். மேலே இன்றைக்கான கசிங்க பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி கேரளா டியர் பார்த்தீங்கன்னா நம்பர் இது மாதிரி இருந்தால் சிங்கிள் போர்டுக்கு 13 ரூபாய்க்கு 100 ரூபா வினிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சி 13 ரூபாய்க்கு 1000, தேர்ட் டிஜிட்டல் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வினிங் 100, தேர்ட் டிஜிட்டல் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி வினிங் 1000, தேர்ட் டிஜிட்டல் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி வினிங் 500, சிபோர்டு வினிங் 50 ரூபா, தேர்ட் டிஜிட்டல் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி வினிங் 1000, சிபோர்டு வினிங் 100 ரூபா, தேர்ட் டிஜிட்டல் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி வினிங் 1000, சிபோர்டு வினிங் 50 ரூபா, ஃபோர் டிஜிட்டல் 30 ரூபாய்க்கு 90,000, ஃபோர் டிஜிட்டல் 110 ரூபாய்க்கு 4,50,000, 3 நம்பர் வினிங் ஆச்சுன்னா 10,000, பிசி வினிங் 1000, சிபோர்டு வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80, 5, 91, 64, 99. புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் 10 நிமிஷம் முன்னாடி வந்து நம்பர் வச்சுக்கோங்க. பார்க்கல இன்றைக்கி பார்க்காத ஒரு 5 days ரிசல்ட் வச்சு நம்ம வந்து ஆல் போர்டு எடுக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து என்னோட கணக்கில் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸ் மட்டும் நான் மார்க் பண்ணி கொடுக்குறேன். இன்றைக்கி ரொம்ப வந்து மேட்ச் பண்ணி உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஓகே. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட்டை நம்ம வந்து நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 814 நம்ம வந்து எடுத்துக்கலாம். 814 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர் எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 814 போட்டுக்கிறோம். இதில் எஸ்ஐஎன்னுங்கிற ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து இன்றைக்கி எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 951. ஓகேவா, 951. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புள்ளிக்கு முதலக்கூடிய 2 நம்பர்ஸை நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்சது நமக்கு வந்து 9 அல்லது 2. ஓகேவா, 9, 2 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். பார்த்தீங்கன்னா 814 வச்சு அடிக்கலாம். நமக்கு 9, 2 கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 790. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 790 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 951 போட்டு எடுக்கலாம். நமக்கு முதல்ல கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 09 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம 790 வச்சு அடிக்கலாம். நமக்கு 0 அல்லது 9 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 197. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 197 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 951 போட்டு எடுக்கலாம். நமக்கு முதல்ல நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 63 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 197 வச்சு எடுக்கலாம். நமக்கு 6 அல்லது 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 706 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 706 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 951 வச்சு எடுக்கலாம். நமக்கு முதல்ல 2 நம்பர்ஸ் நமக்கு வந்து 1 அல்லது 5 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, அது நம்ம வந்து 706 வச்சு எடுக்கலாம். நமக்கு 1 அல்லது 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 241. அதை வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம 814 வச்சு எடுக்கலாம். நமக்கு பி போர்டில் 2 நாள் பாஸ் ஆகிருக்கு. நமக்கு சி போர்டில் 2 நாள் பாஸ் ஆகிருக்கு. இந்த மெத்தட் ப்ரோக்ராம் நாளைக்கு பார்த்திங்கன்னா பி போர்டுக்கும் வரலாம், அல்லது சி போர்டுக்கு வரலாம். உங்கள் கணக்கில் எந்த போர்டு வருதுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 241 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 951 போட்டு எடுக்கலாம். நமக்கு முதல் கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 அல்லது 6 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 241 வச்சு எடுக்கலாம். நமக்கு வந்து 1 அல்லது 6ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1, 6லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்து 6ஆம் நம்பர் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கலாம். 1ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா 1ஆம் நம்பர் கூட திருப்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம கணக்கில் 6ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இன்றைக்கி வந்து தெரியுது. உங்கள் கணக்கில் 6ஆம் நம்பர் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு 5 days ரிசல்ட் வச்சு நம்ம வந்து இன்னொரு ஆல்போர்டு தான் நம்ம வந்து எடுக்கலாம். இதில் நம்ம 814லேருந்து நம்ம இன்னொரு ஆல்போர்டு எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 814 போட்டுக்கிறோம். இதில் மீண்டும் SIN ஆப்ஷனை போட்டு தான் எடுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 705 ஓகே 705. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 2 நம்பர்ஸை நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்சது நமக்கு வந்து 10 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 814 வச்சு அடிக்கலாம். நமக்கு 1 அல்லது 0 கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே அடுத்த ரிசல்ட் 790. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 790 SIN ஆப்ஷன் 705 போட்டு அடிக்கலாம். நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 19 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 790 வச்சு அடிக்கலாம். நமக்கு 1 அல்லது 9 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 1 நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 9 நம்பர் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே அடுத்த ரிசல்ட் 197. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 197 SIN ஆப்ஷன் 705 போட்டு அடிக்கலாம். நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 57 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 197 வச்சு அடிக்கலாம். நமக்கு 5 அல்லது 7 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 7 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே அடுத்த ரிசல்ட் 706. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 706 SIN ஆப்ஷன் 705 போட்டு அடிக்கலாம். நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 நம்பர் கிடச்சிருக்கு. அப்படி இல்லைனா 2 நம்பர் ஓகேவா. 92 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 241 வச்சு அடிக்கலாம். நமக்கு 9 அல்லது 2 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 2 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 706 வச்சு அடிக்கலாம். நமக்கு 92 கிடச்சிருக்கு. நமக்கு 2 நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தொடர்ந்து 3 நாள் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பாஸ் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு பாஸ் ஆகும். மெயினாக பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 3 நாள் பாஸ் ஆகிருக்கு. நாளைக்கு ஏ போர்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம முதல்ல இடத்துல நமக்கு வந்து பி போர்டு அல்லது சி போர்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கணக்கில் மேட்சஸ் நம்ம ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம 241 SIN ஆப்ஷன் 705 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா 5 அல்லது 7 நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 241 வச்சு எடுக்கலாம். நமக்கு 5 அல்லது 7 நம்பர் கிடச்சிருக்கு. இந்த மெத்தட் பாஸ் ஆச்சுன்னா நமக்கு ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு பாஸ் ஆகும். மெயினாக வந்து ஏ போர்டுக்கு வரலாம். உங்கள் கணக்கில் ஏ போர்டுக்கு வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால் சி போர்டுக்கு தான் வந்துச்சுன்னா சி போர்டுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 1 அல்லது 6 நம்பர் வந்து நம்ம வந்து எடுத்தோம். இதில் ஸ்ட்ராங்காக 6 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 அல்லது 7 நம்பர் எடுத்தோம் ஓகேவா. 5 7 தான் நமக்கு 7 நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்பர் எக்ஸ்ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 நம்பர் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. கேமுக்குள்ளே வர மாதிரி தான் இருக்குது. இந்த நம்பர்ஸ் நம்ம மார்க் பண்ணி நம்பர்ஸ் மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி கொஞ்சம் விளையாண்டுங்க. இந்த நம்பர்ஸ் மட்டும் மெயினாக எடுத்துங்க. உங்கள் கணக்கில் 1 5 வந்துச்சுன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஓகேவா. அதே நம்ம வந்து ஏபிபிசிஎஸ்சிக்கு வந்து 4 நம்பர்ஸ் கொடுத்துருவோம். இதில் நான் 5ஆம் நம்பர் வந்து நான் உள்ளே கொண்டு வரல. 5ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் வந்தால் முடியும் எடுத்துங்க. ஏன்னா நமக்கு வரக்கூடிய நம்பர்ஸ்லாம் வேஸ்ட்டாக கொடுத்து ஏன் வேஸ்ட்டாக பண்ண முடியும். நான் வந்து எனக்கு வரக்கூடிய நம்பர்ஸ் மட்டும் நான் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். ஏபிபிசிஎஸ்சிக்கு 4 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா பிரித்து போட்டிருக்கோம். 67 76 68 86 17 71 18 81 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி விடுறோம். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஓகே வாங்க இன்றைக்கான பெஸ்ட் கமெண்ட்ஸ் வந்து பார்த்து வந்தலாம். இன்றைக்கி நிறைய பேர் சூப்பரான ஒரு வின்னிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே மேலே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கமெண்ட்ஸ் வந்து ஏகப்பட்ட பேர் கொடுத்துருங்க. இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 241 ஓகேவா. 241 எடுத்தோன்னே மதியன் அவர் பார்த்தீங்கன்னா இவர் கொஞ்சம் நோட் பண்ணி நான் சொல்லியிருப்பேன். இவர் வந்து சிங்கிள் நம்பர் கொடுக்குறப்பலாம் ஒரே போர்டு வந்து சூப்பராக வந்து கொடுத்துட்டு தான் வரப்போ நான் தொடர்ந்து பார்த்துட்டே வந்து ஏகப்பட்ட நாள் வின்னிஸ் கொடுத்துருப்பல இவர் கொஞ்சம் நோட் பண்ணி கொஞ்சம் விளையாண்டுங்க. ஓரளவுக்கு சூப்பராக சிங்கிள் நம்பர் கொடுக்குறப்பல அதனால் அருமையான வின்னிஸ் கொடுக்குறப்பல சூப்பராக ஏபிபிசி வந்து சூப்பராக வின்னிங் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா ஓகே. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சதீஷ்குமார் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு வந்து 4ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஏபிபிசிஎஸ்சிக்கு 24 40 கொடுத்துருப்ப 24 பற்றி நமக்கு ஏபியில் பாஸ் ஆகிருக்கு. ஆனால் 142 கொடுத்துருக்காப்புல. அதை அப்படியே திருப்பி 241 வச்சுருந்தாப்புல ஒரு ஃபுல் வினிங் எடுத்துருக்கலாம். 3 நம்பர் எடுத்தப்பல 3 நம்பருமே பாஸு. ஆனால் எல்லாமே போர்டு மாற்றிட்டப்பல ஒரு சூப்பரான ஒரு வினிங்ஸ் வந்து 8க்கு ஒரு 9 போட்டு வந்தப்பல ஒரு 4D வந்து பாஸ் பண்ணியிருக்கலாம். பாக்ஸ் ட்ரை பண்ணியிருந்தா ஒரு சூப்பரான கசிங் எடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பிரசன்னா அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டுக்கு 4 1 கொடுத்துருப்போம். ஆனால் சி போர்டுக்கு 1 நம்பர் கொடுத்துருப்போம். சி போர்டுக்கு 1 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 4ஆம் நம்பர் இன்றைக்கி எடுத்த 3 நம்பர்ஸுமே வந்திருக்கு. ஆனால் நமக்கு 2 நம்பருமே கொஞ்சம் சி போர்டுக்கு வந்து சூப்பராக வந்து 1ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4ஆம் நம்பர் பி போர்டுக்கு வந்து கொடுத்துருந்தாப்புல மதியன் அவர். இவர் வந்து சி போர்டுக்கு 1ஆம் நம்பர் வந்து சூப்பராக நீங்கள் கொடுத்துருக்காப்புல.
அடுத்து பார்த்தீங்கன்னா பாப்பான்னு ஒரு 3 4 கொடுத்துருக்காப்புல. ஆனால் பி போர்டுக்கு 4 3, ஏ போர்டுக்கு 3 4. நமக்கு பி போர்டுக்கு 4 நம்பர் வந்து சூப்பராக வந்து வினிஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராஜா அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 3 கொடுத்துருக்காப்புல. 4 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக ஒரு வினிஸ் கொடுத்துருக்காப்புல. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த கமெண்ட்டை வந்து யார் அந்த நம்பர்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் நான் சொல்லியிருப்பேன். அதை மேட்ச் பண்ணிங்களே சூப்பராக வந்து வினிஸ் எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 4ஆம் நம்பர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. பார்த்தீங்கன்னா ஒரு டியர் கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் மக்களே. ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம். நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் வந்து டியர் கெஸ்ஸிங் வீடியோ கொடுத்துட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்ருக்கேன். இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபேஸ்புக்குன்னு இருக்கும், இதை வந்து உள்ளே கொடுத்துட்டீங்கன்னா நம்ம வந்து போயிருங்க. அதுக்குள்ளே ஃபாலோ பண்ணிங்க. உங்களுக்கு டியர் கெஸ்ஸிங் எல்லாமே வந்துட்டு தான் இருக்கும். டெய்லி இப்போ தான் நம்ம ஒரு வாரமாக தான் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னா விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிங்க. அடுத்தபடியாக வந்து கலிக் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் 1ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஏபிபிசிஎஸ்சிக்கு 41 14 ஓகேவா. 41 14 ஒரு 2 செட்டு தான் கொடுத்துருக்காப்புல. சூப்பராக வந்து பிசிக்கு 14 வந்து சூப்பராக வினிஸ் கொடுத்துருப்பாப்புல. இவரையும் கொஞ்சம் நோட் பண்ணி ஏபிபிசி வந்து சூப்பராக வந்து வினிஸ் கொடுத்துட்டு வராப்புல. அடுத்து பாப்பன் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் கொடுத்துருக்காப்புல. 4ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஒரு சூப்பரான ஒரு வினிஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சுரேஷ் பாபு இவர் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ போட்டு கொஞ்ச நேரத்துலேயே 41 ஒரு ஆல் போர்டு சிங்கிள் ஏபிபிசிஎஸ்சிக்கு வந்து ஆல் போர்டுக்கு 41 கொடுத்துருப்பாப்புல. ஒரே ஒரு ஷார்ட் நம்பர் தான் கொடுத்துருப்பாப்புல. சூப்பராக வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பாப்புல 41 நம்பரு. அடுத்த இவர் பார்த்தீங்கன்னா மது அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு 4 9 கொடுத்துருப்பாப்புல. 4ஆம் நம்பர் நமக்கு வந்து சூப்பராக வந்து வினிஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியான தேவராஜ் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல் போர்டுக்கு 1ஆம் நம்பர் சிங்கிள் ஷாட் கொடுத்துருப்பாப்புல. ஒரு சூப்பரான ஒரு வினிஸ் கொடுத்துருப்பாப்புல. மணிமேகலையும் பார்த்தீங்கன்னா 3 அல்லது 1ஆம் நம்பர் கொடுத்துருப்பாப்புல. இன்றைக்கி 1ஆம் நம்பர் சூப்பராக ஒரு வினிஸ் கொடுத்துருப்பாப்புல. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதிகமாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் யார் அதிகமாக கமெண்ட் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நீங்கள் வந்து சும்மா கமெண்ட் பாக்ஸில் கரெக்டாக ஒரு 2:30 மணி டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்டில் என்ன நம்பர் அதிகமாக வருதுன்னு பார்த்தீங்கனாலே ஒரு நம்பருக்கு கேரண்டியாக நீங்கள் வந்து எடுத்துடலாம். அதுக்கோசம் தான் நம்ம வந்து கமெண்ட் பண்ண சொல்கிறது. கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொஞ்சம் விளையாடுங்க ஓகேவா. அடுத்து குமார் முத்தவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 4 9 கொடுத்துருப்பாப்புல. 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக ஒரு வினிஸ் கொடுத்துருப்பாப்புல. அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அசியன் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல் போர்டுக்கு 1 6 கொடுத்துருப்பாப்புல. 1ஆம் நம்பர் நமக்கு சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ரஞ்சித் குமார் அவர் ஏசிக்கு 14 கொடுத்துருப்பாப்புல. ஆனால் நமக்கு வந்து பிசிக்கு தான் நமக்கு வந்து 41 அடிச்சிருக்கேன். கொஞ்சம் நம்பர் எடுத்துகிறப்ப கொஞ்சம் போர்டு மாறிடுச்சு. நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா போர்டெல்லாம் கரெக்டாக எடுக்க முடியாது. அதனால் கொஞ்சம் கலந்து போட்டு கொஞ்சம் ப்ளே பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் நிறைய பேர் எடுத்துறீங்க, கொஞ்சம் போர்டு மாற்றிடுறீங்க. அதுக்கோசரம் தான் நம்ம வந்து ஆல் போர்டு ட்ரை பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஓகே மக்களே. மீண்டும் நாளைக்கான கசிங்களை பார்க்கலாம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகக்கூடிய ஸ்ட்ராங்காக நம்பர்ஸ் வந்து நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சது நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக்கே பண்ணி வச்சுங்க. மறக்காமல் நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே. கமெண்ட் தான் மெயினாக முக்கியமானது ஒன்று. கமெண்ட் தான். ஏன்னா நிறைய பேருக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். அதுக்கோசரம் நம்ம வந்து கமெண்ட் பண்ண சொல்லுது. ஓகே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்களை பார்க்கலாம்.